ஆர்கனைசிங் மை ஹோம் அதான் இந்த வீடியோட டைட்டில். ஆல்ரெடி வந்து 90% டீக்ளட்டர் அப்படின்ற மாதிரி என்னோட ட்ரெஸ்ஸஸ்லாம் டீக்ளட்டர் பண்ணேன்னு சொல்லி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து டீக்ளட்டர் பண்ணாத ஒரு ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் அதான் இந்த வீடியோவில் வேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போல சொல்கிறதுக்குலாம் எதுவுமே இல்லை. அண்ட் ஒருத்தவங்க வாடகை வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, சொந்த வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, என்ன நினைப்பாங்கன்னா ஒரு வீட்டை ஆர்கனைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கணும் நம்பர் 1 நினைப்பாங்க. நம்பர் 2 வந்து யாராவது வந்தால் அது வீடு நல்லா இருக்குன்னு சொல்லணும் நம்பர் 2 அப்படின்ற மாதிரி, அதாவது அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 கேட்டகரி அல்லது வந்து தேர்டு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மாதிரி ரொம்ப ஏஸ்தட்டிக்காக அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காகவே அவங்க சில பேர் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த 3 கேட்டகரிக்குள்ளே தான் மேக்ஸிமம் வந்து பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். பட் நான் வந்து எனக்கு இதில் என்ன பாயிண்ட் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணுங்க. ஸோ யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும், எனக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நான் ஒரு ஆள் அப்படின்றனால, நான் என்கிட்ட மெய்டும் இல்லை அப்படின்றனால மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்க மாதிரி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணணும் நான் விருப்பப்படுறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, எனக்கு பிளான்ஸ் ரொம்ப பிடிக்கும், லைவ் பிளான்ஸு. பட் ஆனால் அது வச்சுருந்தா அதுக்கு தண்ணி ஊற்றணும், அதுக்கப்புறம் அதோட மண்ணெல்லாம் விழுகும், அதை க்ளீன் பண்ணணும், மெயின்டைன் பண்ண முடியாதுன்றனால நான் வந்து ஒரே ஒரு ஃபேக் பிளான்ட் வந்து வச்சுருக்கேன். அந்த ஆசைக்காக ஒரே ஒரு ஃபேக் பிளான்ட் வச்சுருக்கேன். அதுவுமே ஒன்று தான், நிறையா கிடையாது. அண்ட் ஸ்லிப்பர்ஸ் ஸ்டாண்ட் வந்து நான் வாங்கலை, அதை வந்து அதையும் துடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, இதை பார்த்து எனக்கு சோம்பேறின்னு கூட நீங்கள் நிறைய பேர் நினச்சாலும் நினச்சிருவீங்க. பட் ஐ டோன்ட் கேர். ஓகே, நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் நான் வந்து சொல்கிறேன். ஸ்லிப்பர்ஸ் வந்து ஆக்சுவலி என்கிட்ட ஒன்று தான் இருக்குது, மற்றதெல்லாம் நான் தூக்கி போட்டுட்டேன்னு நான் சொல்லிட்டேன் நான் ஆல்ரெடி. ஸோ அதனால் என் ஸ்லிப்பர் ஸ்டாண்டுமே போகலை. அண்ட் இந்த மெஷரிங் ஸ்கூப் இருக்கு இல்லையா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய குட்டி தம்பிக்கு வந்து வாங்குகிற ஒரு ஃபார்முலா மில்கில் வர்றது. இது நான் பொதுவாக வந்து எல்லாத்தையுமே அதில் வர பாக்ஸ் எல்லாமே நான் வந்து தூக்கி போட்டுருவேன். இதை ஏன் நான் வச்சுருந்தேனோ, சில லாங் கண்டெய்னர்ஸ் பெருசாக வாங்குகிறோம்ல, ஸோ அந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து இந்த ஸ்கூப் தரமாட்டுறாங்க. ஸோ அதை யோசித்து தான் வச்சுருந்தேன். இப்போ ஒரு பொருள் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பொருளை நம்ம தூக்கி போட்டுடணும். ஆக்சுவலி தூக்கி போடலைன்னா எப்போ யூஸ் பண்ண போகிறோம், எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னு யோசிச்சு தான் வைக்கணும். அப்படி இல்லாத போது தான் அது வந்து வீட்டில் வந்து மெஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி நான் யோசித்த மாதிரியே இந்த லாங் பெரிய கண்டெய்னர்ஸ்க்கு வந்து அந்த ஸ்கூப் கொடுக்கல. ஸோ நான் வந்து இந்த சர்க்கரை அண்ட் தென் உப்பு அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்காக கரெக்டாக யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் சின்ன ஜார்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூப்போடு தராங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4-5 பாட்டிலில் ஸ்கூப் தரலன்னு சொல்லி அதுக்காக தனியாக நம்ம அமௌண்ட் போட்டு வாங்காமல், ஸோ இதையே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான் அப்படின்றனால நான் வந்து இதையுமே எக்ஸ்ட்ரா இருக்கிறது கொஞ்சம் வச்சுக்கிறேன். பிகாஸ் இன்னுமே வந்து நான் கிச்சன் ஆர்கனைஸ்லாம் ஃபுல்லாக பண்ணி முடிக்கல. ஸோ அதனால் பண்ண தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஆர்கனைஸ் பண்ணும்போது நிறைய பொருள் வாங்குவோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணால் ஒரு 30 day வெயிட் ரூல். இது பொருள் வாங்குறதுக்காகன்னு இல்லை, எந்த பொருளாக வேணால் இருக்கலாம், எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம். வைல் ஷாப்பிங் இல்லையா, 30 day வெயிட் ரூல்னு சொல்லிட்டு மினிமலிசமில் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் நான் முன்னாடியே அப்படி தான், ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா அதை வந்து யோசிச்சு வச்சுருப்பேன். இப்போ கடையில் போய் வாங்கினா யோசிச்சு வச்சுருப்பேன். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தேவையா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்ப்பேன். அதுக்கப்புறம் இப்போ காட்டில் போட்டுட்டு கொஞ்ச நாளாக வேணுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருக்கேன். ஸோ ஏன் இவ்வளோ யோசிக்கிறேன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிளட்டர் ஃப்ரீ, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக தான். மற்றபடி 400 செலவு பண்ணுற இடத்துல 500 செலவு பண்ணி வாங்குறதுல அமௌண்ட் ஒரு பிரச்சனை கிடையாது. வீட்டில் வந்து நிறையா இடம் இருக்குது, வைக்கிறதும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் எனக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றது தான் மெயின் நோக்கம். ஸோ அதில் வந்து அந்த சாப்பர் வந்து வேணான்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். பிகாஸ் ஃபஸ்ட்டு நம்ம கத்தியில் கட் பண்ணி பார்க்கலாம், தேவைப்பட்டால் நமக்கு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஷீட் அண்ட் தென் இன்னொரு பொருள் தான் நான் வந்து வாங்க போகிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எமோஷ்னலாக ஒரு பொருளோட கனெக்ட் பண்ணக்கூடாது. நான் கனெக்ட் ஆக வேண்டான்னு அவசியம் இல்லை, அந்த மாதிரி சொல்கிறேன். அப்படி அவசியமாக இருந்தால் என்ன மாதிரி தான் வீடாக மாற இந்த பொருளை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டெட்டு. ஆக்சுவலி இது வந்து சாதாரண ஒரு செட்டு தான். இது ஒன்றும் டைமண்ட் கிடையாது, ஒன்றும் தங்கமும் கிடையாது. ஆனால் வந்து இது ஃபஸ்ட்டு போட்டது அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாற்றி இது வந்து ஒரு 3-4 வீடாக வந்து எடுத்துகிட்டே வந்துட்டுருக்கேன். இது யூஸே பண்ணுறதும் இல்லை, சும்மா மெமரிஸ்க்காக வச்சுட்டே இருக்கேன். அண்ட் இந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக நான் டீக்ரேட்டர் பண்ண முடிவு பண்ணிட்டேன். பிகாஸ் இந்த மாதிரி குட்டி ஐட்டங்கள் நிறைய வச்சுருக்கேன், எதுக்குன்னே தெரியாமல் வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து இமோஷ்னலாக வந்து ஒரு பொருளோட அட்டாச் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதை வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், அதுதான் ஆக்சுவலி நிறைய பேருக்கு அந்த டீக்ளட்டர் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அந்த இமோஷ்னலி அட்டாச் ஆகிறது தான். அண்ட் இந்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெயில் ஆர்ட்டில் வந்து மேலே வைக்கிற ஸ்டிக்கர்ஸு, செலஃபன் டேப் மாதிரி இருக்கும். இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் இதை வந்து டிஸ்கார்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன்.
பட் வேண்டாம், இது வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 இயர்ஸாக வச்சுருக்கேங்க. பட் ஒரு நாள் கூட இதை வந்து ஸ்டிக் பண்ணதே இல்லை. ஸ்டிக் பண்ணாலுமே இது வந்து வாட்டர்லலாம் வந்து நம்ம வேலை செய்யும்போது வந்துடும். சும்மா ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது நம்ம வச்சுட்டு போயிட்டு திருப்பி வந்து எடுத்துடணும். ஸோ அதை பொறுமையாக கட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணணும். மினியாக ஒரு சிசர்ஸ்லாம் அதில் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரிலாம் வந்து வேண்டாம், இனிமேல் நம்ம வைக்கவும் போகிறதில்ல, இத்தனை வருஷமாக வைக்கலன்னு சொல்லி நான் ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவோட ஆர்கனைசிங் மை ஹோமில் வந்துட்டு நான் சொல்ல வரது என்னென்னா, இந்த 3 விஷயங்களை தான் நான் சொல்ல வரேன். நம்ம எமோஷ்னலாக எந்த பொருளோடையும் கனெக்ட் பண்ண வேணாம். அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி கேட்டகரி அப்படின்றத பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அண்ட் இதுதான் வந்து இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சிது. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் மினிமலிசம் அண்ட் என்னோட லைஃப் ஸ்டைல் அண்ட் என்ன பிடிச்சிருந்தால் மட்டும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் பாய்.